அமாவாசை அன்னைக்கு சமையல்ல சேர்க்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன, சமையல்ல சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன, அதற்கு அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு உயிர் போகிற ஸ்டேஜில் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, படுத்திருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தா பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அமாவாசை வரப்போகுது, உயிர் போனாலும் போயிடும், இன்னும் 3 நாள் தான் அமாவாசைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடியே உயிர் போயிடும், இல்லை கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு உயிர் போகும், இல்லை அமாவாசை கழித்து ஒரு நாளோ அடுத்த நாளோ உயிர் போகும். இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காற்று, வெப்பம், கடல் மற்றும் உடல்லையும் சில பாதிப்புகள் நிகழும். அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காற்று, கடல் இதிலெல்லாம் அப்படியே ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். அதே மாதிரி நம்ம உடல்லையும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். உடல் சமநிலையை இழக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு படபடப்பு வரும், எல்லோருக்குமே வரும். நமக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது, அவ்வளவுதான். உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப பாதிக்கப்படும். குறிப்பாக மூளைப்பகுதி, நரம்பு இதெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படும். இது எல்லாருக்குமே பாதிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு சிறு பாதிப்பு இருக்கும், அது யாருக்கும் வெளியில் தெரியாது. ஆனால் படுத்து கிடக்கிறாங்க பாருங்க, இழுத்து கொண்டு உயிர் போகிற ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அமாவாசை வரும்போது அவர்களுடைய உயிரானது போகுது. இப்போ அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை அன்னைக்கு சமைக்கக்கூடிய காய்கள் அப்படின்னு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கள் என்ன? பூசணிக்காவில் அதிக நீர்ச்சத்து இருக்குது. அதே போல் புடலங்காவில் நீர்ச்சத்து அதிகம் இருக்குது. கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய காய் எது? பெரண்டையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது மாதிரி பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள் இப்படின்னு வகைப்படுத்தி அதை அந்த நாளில் படையலாக போடணும். அப்படி நம்ம படையல் போடும்போது அந்த படையலை நம்மளும் சாப்பிடும்போது நமக்கு நல்லது அப்படிங்கிற காரணத்தால் சொல்லியிருக்காங்க. முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை நாளில் எள் தண்ணி தர்ப்பணம் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இந்த அமாவாசை நாளில், அதுவும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த அமாவாசைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்மாக்கள் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் இந்த எள் தண்ணியை பெறுவதற்கு ரொம்ப ஆர்வமாக, அதிகமான ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அவங்க வாரிசுகள் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யும்போது எள் தண்ணி கொடுக்கும்போது ஆத்மாக்கள் திருப்தி அடைந்து மீண்டும் பித்ருலோகம் செல்லும் அப்படிங்கிறது காரணத்தினால தான் அதை கொடுக்குறோம். இந்த மாதிரி தர்ப்பணம் நம்ம புனித நதிகளில் கொடுக்க முடியாட்டியும் வீட்டில் முன்னோர்களுக்காக நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடணும். அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட படத்துக்கு பூ போட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பீங்கல்ல, அப்போ ஒரு துளி துளசியாவது கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம முன்னோர் படத்துக்கு அந்த துளசியை வைக்கிறப்ப விஷ்ணு பகவான் மகிழ்ந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வரமளிப்பார். முன்னோர்கள் நமக்கு ஆசியை வழங்குவார்கள். தெய்வம் கொடுக்கிற வரத்தை விட, ஆசியை விட முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஆசி இருக்கு இல்லையா, அது சக்தி அதிகம், நம்ம சந்ததியை நல்லா வாழ வைக்கும். அன்னைக்கு இந்த சேர்க்கக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதில் முன்னோருக்கு பிடித்த காய்கறிகளை செஞ்சு சாதம், வடை, பாயாசம், கூட்டு, உளுந்த வடை, அப்பளம் இதெல்லாம் வைத்து நீர் விளாவி காகத்துக்கு வைக்கணும். கண்டிப்பாக காகத்துக்கு வைக்கணும். சுமங்கலி பெண்கள் சமைக்கிறாங்க அப்படின்னா வெறும் வயிற்றோட சமைக்கக்கூடாது. காலை உணவை கொஞ்சோண்டு உண்டு விட்டு அதற்கு பிறகுதான் சமைக்கணும். அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இரவுல ஒரு கைப்பிடி சாதமாவது சுமங்கலி பெண்கள் சாப்பிட்றணும். வெறும் வயிற்றோட இருக்கக்கூடாது. சாம்பார் செய்யறப்ப பாசிப்பருப்பு தான் இந்த நாளில் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பாசிப்பருப்பில் சாம்பார் வைக்க மாட்டோம் பாதி வீதில். அதனால் கண்டிப்பாக பாசிப்பருப்பு பாயாசம் கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முட்டைக்கோசு, நூல்கோல், சௌச்சவ்வு, முள்ளங்கி, முருங்கைக்காய், கீரை, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் இதை சேர்க்கவே கூடாது. கண்டிப்பாக அமாவாசை சமையலில் வெங்காயம், பூண்டு தவிர்க்க வேண்டும். அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். விரதம் இருந்தீங்கனாலும் சரி, விரதம் இருக்காட்டியும் சரி, அசைவ உணவை சாப்பிடாதீங்க. அன்னைக்கு அமாவாசை சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மாங்காய், புடலங்காய், இஞ்சி, அவரைக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, பாகக்காய், வெண்டைக்காய், பலாக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், பெரண்டை, சேப்பங்கிழங்கு, கொத்தவரங்காய், தட்டைப்பைத்தங்காய், நெல்லிக்காய்,
இதெல்லாம் வந்து கூட்டாகவோ பொரியலாகவோ சாம்பாராகவோ செய்யலாம். கோதுமை, வெல்லம், மிளகு இதை எந்த வழியிலையாவது நீங்கள் அதில் சமையலில் சேர்த்து கொள்ளலாம். ரொம்ப நல்லது. அடுத்து அன்னைக்கு பசுவுக்கு வந்து எள், வாழைப்பழம், வெல்லம், பச்சரிசி மாவு கலந்து கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பித்ரு சாபம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது நிவர்த்தியாகும். அகத்திக்கீரை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.